நரேந்திர மோடியிடம் மோதாதே, ம். நரேந்திர மோடியிடம் நாளை என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. மு.க. ஸ்டாலின் பார்த்து விட்டதுனால ஏதோ உறவு வந்துடுச்சோ, சாஃப்ட் ஆயிட்டாரோ. இடி மோடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னாரு. யார் சொன்னாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. ம். உதயநிதி நேற்று சொன்னாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஏடியாவது மோடியாவது நேற்று பாருங்க தாடி கட்சின்னு மு.க. ஸ்டாலின் நிற்கிறது, ஹேமந்த் சோரன் தான் நிற்கிறாரு. ம். அந்த பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படி கையொண்டு அப்படி குடுங்கிறானு. 2024க்கு பிறகு 3வது முறையாக பிரதமரை தேர்ந்தெடுக்க விடமாட்டோம் என்று, நரேந்திர மோடியை விடமாட்டோம் என்று சொல்ல சூருளை உழைத்த மு.க. ஸ்டாலின் நேற்று அவர் ரெக்கக்னைஸ் பண்ணாரா இல்லையா? மு.க. ஸ்டாலின் வந்து நரேந்திர மோடி இஸ் எ டால் ஃபிகர்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியா இருந்ததுன்னா 2019 நான் வந்து ராகுல் காந்தியை முதல் பிரதமராக தேர்ந்தெடுப்பேன்லாம் சொன்னாங்களே, ஆச்சாரா? ஆனார் அவரு? எது இருந்தாலும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போன்று ஏங்க கனிமொழி முன்னாடி அனுப்பிச்சு ஒரு ஸ்டேஜ் செட் பண்றது, டைம் கேட்கறது, கெஞ்சறது, இதுல நிச்சயமாக ஏதோ தயவு கேட்டிருக்காரு. தயவு செய்ய மாட்டார் நரேந்திர மோடி என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்குங்க. நரேந்திர மோடி சரியான வெக்கரத்தை வைப்பாருங்க.